The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கர்நாடக மாநிலத்தின் மூத்த பாஜக தலைவர் B.S. எடியூரப்பா 3 முறை கர்நாடக முதல்வராக பதவி வகித்தவர். இவர் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பெங்களூருவை சேர்ந்த 54 வயதான பெண்மணி கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது சதாசிவநகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தொழில் ரீதியாக தான் ஏமாற்றப்பட்டதை அடுத்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தனக்கு உதவி கேட்பதற்காக தன் 17 வயது மகளுடன் எடியூரப்பாவை சந்திக்க சென்றிருந்ததாகவும் அப்போது அவர் தனது மகளை தனியறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து சதாசிவநகர் போலீசார் எடியூரப்பா மீது போக்சோ சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354 கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த மே 25ஆம் தேதி இவ்வழக்கின் புகார்தாரர் தனியார் மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என குடும்பத்தார் கோரிக்கை வைத்தும் மருத்துவமனை நிர்வாகம் அதனை ஏற்காமல் உடனடியாக உடலை எரியூற்ற அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவ்வழக்கின் தீவிரத்தன்மை கருதி வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜராக மறுத்ததை தொடர்ந்து கடந்த ஜூன் 13 அன்று கர்நாடக விரைவு நீதிமன்றம் எடியூரப்பாவுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாதபடி கைது வாரண்ட் பிறப்பித்தது. ஆனால் அவர் முன்ஜாமீன் மற்றும் FIR-ஐ ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஜூன் 28ஆம் தேதி திட்டமிடப்பட்ட அடுத்த விசாரணையில் அவரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் தடை விதித்ததுடன் ஜூன் 17ஆம் தேதி CID முன் ஆஜராகுமாறு ஆணையிட்டிருந்தது. நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அவர் நேற்று காலை CID அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் அவருக்கு எதிரான ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த வீடியோ, அவர் தங்களை மிரட்டியதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் சமர்ப்பித்திருந்த அலைபேசி பதிவு ஆகியவை குறித்து விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் எடியூரப்பா தனக்கு எதிராக சதியில் ஈடுபவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது நடைபெறும் என கர்நாடக உள்துறை அமைச்சர் G. பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.